நாம் எவ்வளவாய் வாஞ்சிக்க வேண்டும். ஒரு ராஜா அளவலாய் இருக்கிறவர், மிகவும் அளவலாய் இருக்கிறவர். அவர் சொன்ன காரியம், எனக்கு அரண்மனை தேவையில்ல, எனக்கு ராஜ்யம் தேவையில்லை, எனக்கு வேண்டிய தேவ பிரசனம். பிரியமானவர்களே, நம்முடைய அளவுகளை விட, நம்முடைய வியாபாரத்தை விட, நம்முடைய எல்லா சொத்துக்களை விட தேவ பிரசனம் தான் மிக 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 அவசியம், மிக 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 முக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரசனத்தை அதிகமாய் நாடுவோம். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, அது என் செய்தி தலைப்பல்ல. மீண்டுமாய் நம்முடைய தொடர் போதனையை பார்க்க போகிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்திற்காக நிலைநிறுத்தப்பட்டிருப்பது. முதலாவது, நாம் எப்படி நிலைநிறுத்தப்படுகிறோம்? தேவனை தேடுவதன் மூலமாய், அதை அதிகமாய் மிக ஆழமாய் 7 மாதங்கள் 8 மாதங்கள் எடுத்தோம் அதை பார்ப்பதற்கு. இன்றைக்கு 2வது காரியத்தை பார்க்க போகிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறுங்கள். உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறுங்கள். The second way you position yourself for the blessing and the promised blessing is to love the Lord your God. இதை விட ஒரு மேன்மையான செய்தி நாம் கொடுக்க முடியாது. காரணம், கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே அன்புதான். நாம் மறுபடியும் பிறந்தது கிறிஸ்துவின் அன்பு நிமித்தமாக. வேதம் சொல்கிறது, தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தபடியினால்தான் அவர்களை ரட்சிக்க தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார். எது செய்தது? அன்பு. அப்போ அன்பு அன்பு என்று வாழக்கூடிய அன்பாய் இருக்கிற தேவனை நாம் எப்படி மறுத்து கொடுக்க போகிறோம்? அவரை அன்பு செலுத்த வேண்டும், அவர் மீது அன்பு செலுத்த வேண்டும். எனவே வேதத்தை இருக்குமானால் உபாகமம் 11, மீண்டுமாய் உபாகமம் 11க்கு வருகிறோம். புத்தாண்டு விடிய காலையில் இதை பார்த்தோம். மீண்டுமாய் 9வது மாதத்தில் அதை திரும்ப வருகிறோம். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு பயணத்தை செய்திருக்கிறோம் தேவனை தேடுவதில். அல்லேலூயா. தேவனை தேடுவதை பற்றி நான் முற்றிலுமாய் போதித்து விட்டேன் என்று எண்ணிவிடாதீர்கள். நான் இந்த 8 மாதங்கள் கொடுத்தது வெறும் முன்னுரை தான். எந்த ஒரு செய்தி தலைப்பு கொடுத்தாலும் அதனுடைய முன்னுரை தான் இந்த உலகத்துல பார்க்க முடியும். அதனுடைய முழுமை நித்தியத்துல தான் பார்க்க முடியும். சத்தியங்கள் அவ்வளவு ஆழமானது, அளவிட முடியாதது. பிரைஸ் காட். உபாகமம் 11 முதலாம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. முதலாவது தேவன் சொல்கிற காரியம் பாருங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வார்த்தைகள், முதல் வாக்கியம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரம் எது? ஆமென். உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூறுவது ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரம் அல்லது அடித்தளமாய் இருக்கிறது. தயவுசெய்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையின் தொடக்கமாய் இருக்கிறது. உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையின் தொடக்கமாய் இருக்கிறது. Praise God. உன் தேவனாகிய கர்த்தரை பரிபூர்ணமாக நேசிப்பது பரலோகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முடிவாய் இருக்கிறது. அப்ப வெறும் தொடக்கம் மட்டுமல்ல, இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கையின் முடிவாகவும் இருக்கிறது. அதை நாம் உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கமும் நம்முடைய வாழ்க்கையின் முடிவும் தேவனை நேசிப்பதுதான். அப்போ இந்த காரியத்தை நாம் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும். அடுத்த சில வாரங்கள் தேவனை அன்பு கூறுவதனுடைய ஆழங்களுக்குள் நாம் செல்ல போகிறோம். இன்றைக்கு வெறும் ஒரு முன்னறியை மட்டும் கொடுக்க போகிறேன். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அவருடைய பிரசன்னத்தில் நாம் அவரை பரிபூர்ணமாக நேசிக்கும் நாளுக்காக நாம் இயங்குகிறோம். ஆமென்.
இப்பொழுது பரிபூர்ணமற்ற விதத்தில் நாம் அவரை நேசிக்கிறோம் இந்த உலகத்தில் வாழும்போது. காரணம், பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை மோதுகின்றன. பல காரியங்கள், பல கோரிக்கைகள், பல வாழ்க்கையின் நெருக்கடிகள் எல்லாமே நம்முடைய அன்பை சிதற பண்ணுகிறது. ஆனால் பரிபூர்ணமான விதத்தில் தேவனை நாம் எப்பொழுது நேசிக்க போகிறோம்? அவரிடத்தில் போய் அவருடைய பிரசன்னத்தில் நிரந்தரமாய் நித்தியமாய் இருக்கும் போது. அப்போ அந்த நாளுக்காய் ஒவ்வொரு உண்மையுள்ள கிறிஸ்தவன், ஒவ்வொரு உண்மையுள்ள விசுவாசி காத்து கொண்டிருக்கிறார், ஏங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த ஏக்கம் நாம் யாவருக்குள்ளும் இருக்க வேண்டும். கர்த்தரை உண்மையாய் அன்பு கூறுகிறவர்கள் விரும்பக்கூடிய, அதிகமாய் நாடக்கூடிய, அதிகமாய் தேடக்கூடிய ஒரு காரியம் இருக்குமானால் அது தேவனுடைய பிரசனத்தில் வாழ்ந்து அவரை பரிபூர்ணமான விதத்தில் அன்பு கூறுவது. ஆமென். அப்ப பாருங்க, தேவனை நேசிப்பது, தேவன் மீது அன்பு கூறுவது, தேவனுடன் வைத்திருக்கும் அந்த உறவின் தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், தேவனை நேசிப்பது, தேவனுடன் அந்த உறவின் தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறது. வெறும் தொடக்கம் அல்ல, வெறும் சில நாட்களுக்கு இது நீடித்திருக்கக்கூடிய ஒன்றல்ல, வெறும் இந்த உலக வாழ்க்கையில் மட்டும் இருக்கின்ற காரியம் அல்ல, மாறாக இது நித்தியமாய் இருக்கக்கூடிய ஒரு காரியம். தேவனோடு நான் வைத்திருக்கிற உறவின் தொடக்கம் அன்பு, அந்த உறவினுடைய முடிவு அன்பு. அன்பில் தான் என்னுடைய வாழ்க்கை இந்த பூமியில முடிக்கிறேன். அவர் மீது வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாய் என் வாழ்க்கை நான் தொடங்குகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை, என் கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பூமியில முடிக்கிறேன். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் மிக அற்புதமாய் விளக்கம் சொல்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37 39 வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ரோமர் 8:37 39 வசனங்கள். தேவனுடைய அன்பை குறித்து பவுல் எப்படி மேன்மை பாராட்டுகிறார் என்பதை நாம் தெளிவாக கவனிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிறேன். அல்லேலூயா. 37ஆம் வசனத்தை மீண்டுமாய் வாசிங்க. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நாம் எப்படி எல்லாவற்றையும் முற்றிலுமாய் ஜெயம் கொள்கிறோம்? அவர் நம் மீது அன்பு கூர்ந்தபடியினால். அப்போ நம்ம எல்லாவற்றையும் ஜெயிக்க வைக்கிறது, மேற்கொள்ள வைக்கிறது எதுங்க? தேவ அன்பு. தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்படும் போது, நான் சொல்கிறேன், எந்த காரியம் தேவனுடைய அன்பு நம்மை விட்டு பிரிக்க முடியாது, பிரிக்க மாட்டாது என்று நாம் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் முழுமையாய் தேவனுடைய அன்பினால் நிறைந்திருந்தால், ரோமர் 5:5, எப்படி தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தை நிரப்ப முடியும்? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவ ஆவியால் நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இருதயத்தில் இந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ கிரேக்க மொழியில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் போது இடைவிடாமல் தொடர்ந்து தொடர்ச்சியாய் ஊற்றப்படுகிறது. It is incessantly poured out without stopping. நிறுத்தப்படாமல் தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் மூல அர்த்தம். கிரேக்க மொழியினுடைய உண்மையான அந்த காலத்தினுடைய காரியத்தை பார்க்கும்போது, எந்த டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது, இது தொடர்ச்சியாய் தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல நாள் தொடங்கி நாள் முடிகிற வரைக்கும் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். Oh, God's love is so poured out every single second of the day. Are you with me, church? தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் தொடர்ச்சியாய் நாள் முழுவதும் ஊற்றப்படுகிறது. ஆவியானவர் தேவனுடைய அகாப்பை அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் சொல்கிறேன், தேவனை நேசிப்பது அவரோடு நாம் வைத்திருக்கிற உறவின் தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறது. Amen. It is what it is to be a believer in God.
தேவனில் நம்பிக்கையுள்ளவனாக இருப்பதே இதுதான். Glory to God. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? தேவனில் நம்பிக்கையுள்ளவனாக இருப்பதே இதுதான். ஒரு விசுவாசம் இருப்பது எப்படிங்க தெரியும்? தேவன் மீது நாம் வைத்திருக்கிற அன்புதான். அன்புதான் அதுக்கு ஆதாரம், அத்தாட்சி, அறிகுறியாய் இருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சுற்றுப்புறத்தை பாதிப்பீர்கள். The level of your love for God determines the level of your impact in the world. Please write that down. The level of your love for God determines the level of your impact in the world. தேவன் மீது நீர் வைத்திருக்கிற அன்பின் அளவுதான் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய, எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தாக்கத்தை, ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது. அப்போ இந்த உலகத்தை நாம் அதிகமாய் தேவனுக்கென்று பாதிக்க விரும்பினால், தாக்க விரும்பினால், முதலாவது நாம் தேவனை நேசிக்கின்ற விதத்தில் ஒரு முன்மாதிரியாய் ஒரு எடுத்துக்காட்டாய் நாம் விளங்க வேண்டும். We must be a model of what it means to love God. தேவனை நேசிப்பதனுடைய ஒரு மாடலாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். உலகம் நம்மை பார்க்கும்போது இப்படிதான் தேவனை ஒருவன் நேசிக்க வேண்டும் என்று உங்களை குறித்தும் என்னை குறித்தும் புறஜாதியார் சாட்சி சொல்ல வேண்டும். நாம் வாழ்கின்ற விதம், நாம் பேசுகின்ற விதம், நாம் சிந்திக்கிற விதம், நாம் பிரச்சனையை கையாளுகின்ற விதம், பிரச்சனையின் நடுவில் இருக்கும் போது நாம் துதிக்கின்ற விதம் எதை குறிப்பிடுகிறது? இந்த உலக போராட்டங்கள், இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது ஒன்றுமே என்னுடைய, நான் தேவன் பேரில் கிறிஸ்துவுடனே வைத்திருக்கும் அன்பை மாற்றாது. என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது. ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க, ஒரு சிறிய சஞ்சலம் வந்தாலும் போதும், வேதத்தை வாசிக்கிறது இல்ல, ஜெபிக்கிறது இல்ல, சபைக்கு வருது இல்ல, தேவனோடு ஒரு பெரிய போரே நடத்துறாங்க. சிறு சிறு பிரச்சனைகள். ஆனால் பவுலினுடைய பட்டியல் பாருங்க, 38, 39 வசனங்கள் மீண்டும் வாசிங்க. ரோமர் 8. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்து இருக்கிறேன். அந்த பட்டியல் பாருங்க, ஏறக்குறைய அனைத்தையும் அதுல உள்ளடக்கி விட்டார். அடக்கிட்டு சொல்கிறார், இது ஒன்றும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். உங்களை கேட்டால் உங்களால் நிச்சயமாக சொல்ல முடியுமா? மரணம் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது. பிரச்சனைகள், வியாதிகள், தொல்லைகள், வறுமை, பஞ்சம், பட்டினி, பசி, இதெல்லாம் ஒன்றுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு, தேவனில் இருக்கும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். உங்களால் சொல்ல முடியுமா? பவுல் சொன்னாருங்க, ஆனால் நம்மால் சொல்ல முடியுமா? அதுதான் இந்த அடுத்த சில வாரங்கள் வரக்கூடிய செய்திகள் இருக்க போகிறது. ஆமென். அப்ப பாருங்க, ஒரு கிறிஸ்தவனாக, தேவனை நேசிக்கிறவனாக இருக்கும் ஒரு காரியம் இருக்குமானால் அதனுடைய அர்த்தம் என்ன? நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லும் போது என்ன அர்த்தம்? நான் தேவனை நேசிக்கிறவனா இருக்கிறேன். What does it mean to be a Christian? It means to love God. கிறிஸ்தவன் என்று சொல்லும் போது ஏதோ சில மத கொள்கைகளை கைப்பற்றுவது அல்ல. கிறிஸ்தவன் என்று சொல்லும் போது தேவன் மீது அன்பு கூறுகிறவன். The proof of your Christianity is love for God. உங்களுடைய கிறிஸ்தவத்தின் ஆதாரம் நீங்கள் தேவன் மீது வைத்திருக்கும் அன்புதான். Not your gifts, not your Christian name, not your Christian background. உங்களுடைய கிறிஸ்தவ பேர், உங்களுடைய கிறிஸ்தவ பின்னணி, உங்களுடைய இந்த மாதிரி காரியங்கள் அல்ல. உங்களுடைய உண்மையான கிறிஸ்தவத்தின் அடையாளம் நீங்கள் தேவனை நேசிக்கிறவர்கள். That is the proof. எத்தனை பேர் அதை வாசிக்கிறீங்க? ஆமென். அப்ப பாருங்க, மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இது நாம் யார் என்பதை
விளக்குவதில் நாம் வெளிப்படுத்தக்கூடிய மிகவும் மிகவும் வரையறுக்கப்பட்ட மனப்பான்மையாய் இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு வாக்கியம் அதுங்க. நாம் தேவன் மீது வைத்திருக்கும் அன்பு எப்படிப்பட்டது என்றால், நாம் யார் என்பதை விளக்குவதில் நாம் வெளிப்படுத்தக்கூடிய வரையறுக்கப்பட்ட மனப்பான்மையாய் இருக்கிறது. விளக்கப்படுகின்ற மனப்பான்மையாய் இருக்கிறது. மிகவும். அப்போ பாருங்க, நாம் யோசிக்க வேண்டிய காரியம், சிந்திக்க வேண்டிய காரியம், நாம் எந்த அளவுக்கு நம்முடைய மனப்பான்மை தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. நாம் அதை எப்படி வெளிப்படுத்துகிறோம், நாம் அதை எப்படி பிரதிபலிக்கிறோம், நாம் அதை எப்படி வாழ்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற அன்பினால் நாம் வாழும்போது உலகம் தேவனை கண்டறியும். The level of your love reveals the level of God's knowledge that the people will have. தேவனை அறிகின்ற அறிவில் மக்கள் வளர வேண்டும் என்றால் நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறீர்கள், அன்பு கூறுகிறீர்கள் என்பதை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அவர்கள் உங்களுடைய தேவனை அறிந்து கொள்வார்கள். ஏனென்றால் என்ன நெருக்கடி வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படிப்பட்டது, என்னை ஒன்றுமே தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது. ஒன்றுமே என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. நீங்கள் அப்படியாக வாழும்போது அவர்கள் நன்றாக உணர்வார்கள். இவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு நேசிக்கல, மாறாக இவர்களுடைய அன்பு தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. It's not an emotional love, it is a decisional love. You choose to love God. நீங்கள் தேவனை அன்பு கூறத்தக்கதாய் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறீர்கள், ஒரு தேர்ந்தெடுப்பு செய்கிறீர்கள். பாருங்க, நாம் தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள் நான் பெற வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டியது முதலாவது தேவன் மீது நான் அன்பு கூற வேண்டும். எதற்காக தேவனை அன்பு கூறுகிறேன்? அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக அல்ல. அவர் என்னுடைய அப்பாவா இருக்கிறதுனால, அப்பா இல்லாம எனக்கு வாழ்வில்லை, அதன் நிமித்தமாய் தான் அவரை நேசிக்கிறேன். ஆனால் அவரை நேசிக்கும் போது அவர் இதெல்லாம் கொடுக்கிறார். ஆமென். பாருங்க, மீண்டுமாய் உபாகமம் 11:1. இது நிபந்தனை. முதலாம் வசனம் கண்டிஷன், நிபந்தனை. கவனிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் எப்பொழுதும் கைக்கொள்வாயாக. 10ஆம் வசனம். 10:11. நீ சுதந்தரிக்கு போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் கால்களால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்தரிக்கு போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். என்ன அடிக்கிட்டு போறாருங்க ஆசீர்வாதங்கள். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கக்கூடியது? எல்லா மக்கள், எல்லா கிறிஸ்தவர்களுக்கு அல்ல, தேவன் மீது அன்பு கூறுகிறவர்கள். அதனால தான் முதல் வசனத்தில் அதை சொல்லிவிட்டு அதன் பிறகுதான் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் ஆசீர்வாதங்கள் அடக்கிட்டு போகிறார். அப்போ இந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு பொசிஷன்ல நான் இருக்க வேண்டுமென்றால், அந்த நிலையில் நான் இருக்க வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டியதெல்லாம் தேவன் மீது அன்பு கூற வேண்டும். இந்த ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, நான் அவரோடு ஒரு உறவில் இருக்கிறேன். அந்த உறவினுடைய அடிப்படை அன்பு. Oh God. Listen, every relationship is based on love. Are you with me? உண்மையான உறவுகள் அன்பின் அடிப்படையில் கட்டப்படுகிறது. இச்சையினால் வருகிற உறவுகள் அந்த நேரத்துக்கு மட்டும்தான். இச்சையோடு வாழ்கிறவர்கள் அந்த அந்த சரீர ஆசைகள் நிறைவேற்றின பிறகு அவர்கள் இருவரும் வெவ்வேறு வழிகளில் போவார்கள்.
ஆனால் திருமணமானவர்கள் வாழ்நாள் முழுவதுமாக ஒருவரையொருவர் அன்பு கூற வாக்கு செய்திருக்கிறார்கள் தேவ சன்னதியில். Are you with me, church? அதுதான் உண்மையான அன்பு. அன்புதான் உறவுகளின் அஸ்திபாரமாய் இருக்கிறது. ஆகவேதான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல முதல் 8 வசனங்கள் அன்பை குறித்து, தெய்வீக அன்பு, மனித உறவுகளில் தெய்வீக அன்பு. ஒரு நாள் அந்த தொடர் போதனை நான் போதிக்கிறேன் பாருங்க. மனித உறவுகளில் தெய்வீக அன்பு, டிவைன் லவ் அண்ட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ். ஒவ்வொரு மனித உறவில் தேவ அன்பு இருக்குமானால் அங்க பாவம் இருக்காது, அங்க நம்பிக்கை துரோகம் இருக்காது. கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவணுங்க. அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்போ உண்மையான ஜீவனுள்ள தேவனை நேசிக்கிறவர்கள் நாம் எப்படிப்பட்ட மக்கள்? உங்களை பார்த்து நீங்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்று உலகம் சொல்ல வேண்டுமானால் நாம் எதிர்பார்க்கின்ற காரியம், உண்மையான ஜீவனுள்ள தேவன் நேசிக்கிற மக்கள் இவர்கள். Come on, talk to me somebody. இது ஆர்ப்பாட்டம் போடுகிற செய்தி அல்ல, இது சிந்திக்கும் செய்தி. நான் வாழ்கிறேனா? இப்படியாக நான் தேவன் மீது அன்பு கூறுகிறேனா? எல்லா வழிகளை விட்டு, எல்லா உலக ஆசைகளை விட்டு, எல்லா உலக பந்தங்களை விட்டு தேவனிடத்தில் நான் நெருக்கமாய் சேருகிறது அவர் என் மீது வைத்திருக்கிற அன்பினால். ஓ, talk to me somebody. நீங்கள் யோசிக்கலாம், எப்படிங்க நான் இவர் மீது நாம் அன்பு கூற முடியும்? 1 யோவான் 4:19. How can we love this God? இந்த தேவனை நாம் எப்படி நேசிப்பது, எப்படி அன்பு கூறுவது? 1 யோவான் 4:19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நீங்களும் நானும் எப்படி அவர் மேல் அன்பு கூறுகிறோம்? எதனால் அன்பு கூறுகிறோம்? முதலாவது அவர் நம் மீது அன்பு கூர்ந்தபடினால். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் நம் மீது அன்பு கூர்ந்தபடினால் தான் நாம் அவரிடத்தில் அன்பை மறுத்துருவாக கொடுக்கிறோம். இருக்கிறீங்களா? உலகம் அதை புரிந்து கொள்ளாமல், கிறிஸ்தவ உலகம் நான் சொல்கிறேன், அதை புரிந்து கொள்ளாமல் தவிக்கிறார்கள். நாம் எப்படி தேவனை நேசிக்க முடியும் என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் அவர் நம்மை முதலாவது நேசித்தபடினார். ஆமென். அவ பாருங்க, ஒரு விசுவாசியா இருப்பதன் அர்த்தம் என்ன, ஒரு கிறிஸ்தவனா இருப்பதன் அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது, அதனுடைய அர்த்தம் தேவனை நேசிப்பவர்கள். கிறிஸ்தவன் என்று சொல்லும் போது தேவனை நேசிக்கிறவர்கள். அப்போ இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் கிறிஸ்தவன் என்று யார் இடத்தில் நீங்கள் சொல்லும் போது, அல்லது உங்களுடைய பயோடேட்டா மற்றும் எல்லா விதமான சர்டிபிகேட்ஸ்ல நீங்கள் ரிலிஜன் கிறிஸ்டியன் என்று போடும்போது, நீங்கள் உணர வேண்டிய காரியம், கிறிஸ்தவன் என்று நான் சொல்லும் போது அதனுடைய ஆதாரமே அவர் மீது நான் வைத்திருக்கிற அன்புதான். ஆமென். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தபடி நான் கிறிஸ்தவன் அல்ல. எந்த நாளில் கிறிஸ்துவின் மீது அன்பு வைக்க நான் தீர்மானிக்கிறேனோ அந்த நாளில் தான் நான் உண்மையான கிறிஸ்தவன். You're not with me today. ஆமென். சோ நீங்கள் உண்மையில ஒரு கிறிஸ்தவனா இருக்க விரும்பினால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் மீது அன்பு வைக்க வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும். அப்படி செய்யும் போது காரியங்கள் வாய்க்கும். இப்போ நான் பேச போகிற, பதில் அளிக்க போகிற முதல் கேள்வி, நாம் தேவனை எப்படி நேசிப்பது? How are we to love God? How are we to love God? நாம் தேவனை எப்படி நேசிப்பது? மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிற வார்த்தைகள் கூர்ந்து கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஹல்லேலூயா. இதனோட பின்னணி சற்று நான் விளக்கி சொல்கிறேன். பரிசேயர்கள், மதவாதிகள் என்ன செய்தார்கள்?
எப்படியாவது இயேசுவினுடைய புகழை, மக்கள் மத்தியில் அவர் பெற்றிருக்கிற புகழை அழிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஏனென்றால் அவர் உயர உயர இவர்களுடைய திராணியும் இவர்களுடைய செல்வாக்கும் இவர்களுடைய பாதிப்பும் குறைந்து விட்டது. பொறாமையினால் அவர்கள் இவரை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். அதற்கு என்ன செய்தார்கள்? ஒரு பிரமாணத்தை அறிந்த ஒரு வழக்கறிஞர் அனுப்புகிறார்கள். அவர் இயேசுனிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். ஏனென்றால் இந்த மதவாதிகளுடைய சிந்தனை எப்படிப்பட்டது? இயேசுவானவர் தீர்க்கதரிசிகளுக்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் முரண்பாடாக பேசுகிறவர் என்று அவர்கள் எண்ணினார்கள். இவர் எல்லா கொள்கைகளும் நாங்கள் கடைபிடித்த எல்லா விதமான சத்திய போதனைகளை விட்டு இவர் வேறு விதமான புதிய போதனை போதிக்கிறவர், இவர் தவறாய் போதிக்கிறவர் என்று மக்கள் மத்தியில் நிரூபிக்க விரும்பினார்கள். ஆகவே ஒரு வழியை தேடினார்கள். எப்படி இவரை ஒரு முரண்பாடானவர், தவறாய் போதிக்கிறவர் என்பதை நிரூபித்து காட்டுவது. அப்பொழுது அவர்கள் கேட்ட காரியம் இந்த கேள்வி. என்ன கேள்வி கேட்டார்கள்? முந்தின வசனத்தை வாசிங்க. 29ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். 28ஆம் வசனங்க. வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். பாருங்க, அவர்கள் எப்படியாவது இவரை சிக்க வைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் இயேசு கொடுத்த பதிலில் இந்த மனுஷன் தொடப்பட்டு அவன் கேட்கிற கேள்வி அவன் உண்மையா கேட்கிறான். அவர்களோ இயேசுவை சிக்க வைக்க முயற்சித்தார்கள். ஆனால் இவரோ அவருடைய பதிலை பார்த்து மெய்மறந்து போய் அவர் கேட்கிறார், எது பிரதான கட்டளை? அதற்கு இயேசுவானவர் 30ஆம் வசனத்துல எது பிரதான கட்டளை என்பதை விவரிக்கிற கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இந்த வசனத்தில் இயேசு கூறுகிற வார்த்தை அவர்கள் அனைவருக்கும் அறிந்த ஒரு காரியம். ஏனென்றால் அவர்கள் என்ன போதித்துக் கொண்டு வந்தார்? அவர்கள் மக்கள் மத்தியில என்ன அவர்கள் பரப்பினார்கள்னா, இவர் மோசேவுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் முரண்பாடாய் பேசுகிறவர். அதை தான் இவர்கள் தவறாய் மக்கள் மத்தியில பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கேள்வியை கேட்டவுடன் அவர்கள் நினைத்தார்கள், இவர் வேற ஏதாவது சொல்வார், மோசனுடைய பிரமாணத்தை மீறி, தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தை மீறி, பழைய ஏற்பாட்டை மீறி ஏதாவது சொல்வார். அப்பொழுது இவரை அவருடைய வார்த்தையில் பிடித்துக் கொள்வோம் என்று நினைத்த பொழுது அவர் சொல்கிறார், நான் இங்கே வந்ததனுடைய காரணம் மோசே சொன்னதை பார்க்கிலும் அல்லது மோசே சொன்னதை விட வேறொன்றை நான் சொல்ல வரவில்லை. நான் அதே காரியத்தை தான் சொல்கிறேன். இப்போ இயேசுவானவர் இந்த வார்த்தைகளை சொன்னாரே, எங்கிருந்து எடுத்தார்? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து தான் இயேசுவானவர் மார்க் 12:30ஆம் வசனத்துல அதை கோட் பண்றார், அதை கூறுகிறார். கவனிப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இருக்குதுங்களா? இப்போ அதே 30ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 12:30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அதே வார்த்தைக்கு பாருங்க. உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. Praise the Lord. அப்போ பாருங்க, இயேசு சொல்கிற காரியம், நான் முரண்பாடாய் பேசுகிறவர் அல்ல, நான் பிரமாணத்தை மீற வரவில்லை, பிரமாணத்தை நிறைவேற்ற நான் வந்திருக்கிறேன். Hallelujah. I did not come to abolish the law, I came to fulfill the law. அந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள். நான் பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, பிரமாணத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். அப்போ தேவனுடைய வார்த்தை நான் எப்படி நிறைவேற்ற முடியும்? அவர் மீது நான் அன்பு கூறும்போது.
ஆகவேதான் அவர் மீது அன்பு கூறுகிறவர்கள் கீழ்ப்படிவார்கள். அது பிறகு பார்ப்போம். ஆனால் இப்பொழுது அன்பை கவனிப்போம். அப்போ நாம் எப்படி தேவனை நாம் அன்பு கூற வேண்டும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும். ஆமென். அப்ப கவனிங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அன்பு கூறுவையாக என்ற எபிரேய வார்த்தை ஆவா என்கின்ற எபிரேய வார்த்தை, AVAH, ஆவா, அந்த எபிரேய வார்த்தை தான் பயன்படுத்துகிறார்கள். இப்போ அது முதன்மையா எது குறிப்பிடுகிறது என்றால், விருப்பத்தின் அன்பு, மனதின் அன்பு, செயலின் அன்பை குறிப்பிடுகிறது. 3 காரியங்கள். விருப்பத்தின் அன்பு அல்லது சித்தத்தின் அன்பு, லவ் ஆஃப் வில், விருப்பத்தின் அல்லது சித்தத்தின் அன்பு, 2வது மனதின் அன்பு, 3வது செயலின் அன்பு. அந்த எபிரேய வார்த்தை ஆவா என்கின்ற வார்த்தை பார்க்கும்போது இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஒரே வார்த்தை பலவிதமான காரியங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, முதன்மையான அர்த்தம் என்ன, அதை எது குறிப்பிடுகிறது? விருப்பத்தின் அன்பு. அதாவது நான் விரும்பி அதை செய்கிறேன். என்னை யாரும் கட்டாயப்படுத்தல. தேவன் என்னை கட்டாயப்படுத்தல. அவர் என்னை நேசிக்கிறது போல நான் அவரை நேசிக்க ஆரம்பித்திருக்கிறேன். அவருடைய அன்புக்கு நான் வெறும் மறுஉத்தரவு கொடுக்கிறேன். அவ்வளவுதான். இருக்கிறீங்களா? நான் அவர் செய்யாததை செய்ய முற்படவில்லை. அவர் முதலாவது என் மீது அன்பு கூர்ந்தபடினால் அதற்கு நான் தொடப்பட்டு அந்த அன்புக்கு நான் மறுஉத்தரவு கொடுக்கிறேன். கிறிஸ்துவானவர் மணவாளன், சபையானது மணவாட்டி. கவனிக்க வேண்டும், மனைவி அன்பு கூற முடியாது, அன்புக்கு மறுஉத்தரவு தான் கொடுக்க முடியும். Wives can only respond to love. They cannot initiate love. The responsibility of initiating love is given to the husband. ஒரு அன்பின் உறவை துவக்க விரும்பினால் தேவன் கொடுத்திருக்கிற காரியம் அது கணவரால் தான் தொடங்கப்பட வேண்டும். மனைவியானவள் அந்த அன்புக்கு பதில் அளிக்கிறாள், மறுஉத்தரவு கொடுக்கிறாள். She cannot initiate love. அதே போலவே கிறிஸ்து என்கின்ற மணவாளன் நம்மீது அன்பு கூர்ந்தபடினால் இப்போ அந்த அன்பை பார்த்து மெய்மறந்து வியந்து போய் அந்த அன்புக்கு நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய மணவாட்டியாக மறுஉத்தரவு கொடுக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இனி என் வாழ்க்கை முழுவதும் உம்மை நேசிப்பதில் என் கவனம் செலுத்துவேன். ஓ ஜீசஸ். அப்போ பாருங்க, நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அந்த வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், செயல்கள், நோக்கங்கள், உள் நோக்கங்கள், உள் ஆசைகள், உள்காரியம், இந்த உள்காரியங்களை வைத்துக் கொண்டு நாம் எந்த அளவுக்கு தேவன் மீது அன்பு வைக்கிறோம் என்பது நமக்கே தெரியும். இதை யாரும் தீர்க்க தரிசனமாய் நமக்கு வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வாழ்கின்ற விதம் நமக்கே தெரியும், எந்த அளவுக்கு தேவனை அன்பு கூறுகிறோம். ஆமென். நான் உண்மையாய் தேவனை நேசிப்பேனானால் நான் அவிசுவாசியோடு பிணைக்கப்பட முடியாது. ஒரு அவிசுவாசியை போய் திருமணம் செய்து கொள்ள முடியாது. இல்ல பிரதர், அவர் ரொம்ப அன்பானவர், அவர் என்னை அப்படியே தங்க தட்டில் தாங்குற மாதிரி இருக்குது. அது கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பித்தளை தட்டு கிடைவும் கிடைக்காது, இரும்பு தட்டு கிடைக்குதா பாருங்க. பொருள் இருக்கிறீங்களா? தயவு செய்து திருமணம் ஆவதற்கு முன்பாக வருகிற காதல்ல மயங்கி விடாதீங்க. திருமணமான பிறகு 5 வருடங்களை கழித்து 10 வருடங்களை கழித்து நீங்க எங்க கிட்ட வந்து பேசுங்க, அப்போ நான் ஒத்துக்கிறேன். நாங்க இன்னும் நெருக்கமாய் ஹவ்வி அண்ட் டவ்வின் போர்ல இருக்கிறோம் சொல்லுங்க, அப்போ நான் ஏத்துக்கிறேன். காதல் மயக்கத்தில் இருக்கும் போது உண்மையான அன்பு எதுன்னு தெரியாதுங்க. பரிசுத்தமான கூட்டம் என்று தெரியும். ஏன் அதை சொல்கிறேன்? காரணம், வாலிபர்களை கவனிங்க, பார்க்கிறதெல்லாம் அன்பாக மாற முடியாதுங்க. அர்ப்பணிப்போடு இருக்கிறது தான் உண்மையான அன்பு. என் கடைசி மூச்சு வரைக்கும் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறவன் தான் உண்மையான காதலன். அன்பு கூறுகிறவன் காதலன் விட்டுரும். ஏன்னா நீங்க எல்லாம் கொஞ்சம் பயப்படுறீங்க.
உண்மையாய் அன்பு கூறுகிறவன் கடைசி மூச்சு வரைக்கும் நான் உமக்காக வாழுவேன். மரணம் நம்மை பிரிக்கும் வரை, நன்மையிலும் தீமையிலும், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும் உம்மை நேசிக்கவும் உம்மை காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். அதான் உண்மையான அன்பு. உண்மையான அன்பு கடைசி வரைக்கும் தன் வாழ்க்கை துணையை காப்பாற்றும். Thank you for your enthusiasm. Amen. அப்போ கவனிங்க, இந்த அவா என்கின்ற வார்த்தை எதை குறிப்பிடுகிறது? கவனிங்க, உணர்ச்சியின் அன்பை விட, உணர்வின் அன்பை விட இது விருப்பத்தின் அல்லது சித்தத்தின் அன்பு, மனதின் அன்பு, செயலின் அன்பா இருக்கிறது. உணர்ச்சி வசப்பட்டு நாம் நேசிப்போமானால் அந்த உணர்ச்சி போன பிறகு அந்த அன்பும் போயிடும். அப்போ நேசிப்பதற்கு ஒண்ணும் இருக்காது. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு நேசித்திருக்கிறோம். வாலிபர் உலகத்தில் அதுதான் பார்க்கிறோம். இன்ஃபாச்சுவேஷன். பார்ப்பதெல்லாம் அவங்க நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் சிம்சனும் தவறு செய்தான். ஒரு பொண்ணு போய் பார்த்தா பிடிச்சிச்சு, அவ என்னுடைய பார்வைக்கு பிரியமா இருக்கிறா, போய் என்ன அவளை கூட்டிட்டு கொண்டு வா, போய் கல்யாண வார்த்தையை பேசு, கல்யாணம் பத்தி பேசுங்க என்னாரு. பெற்றோர் சொல்றாங்க, என்ன இங்க நிறைய நம்முடைய குளத்துல இருக்குதே, நம்முடைய எண்ணத்துல இருக்கு, அதெல்லாம் எண்ணுக்கு அவ தான் பிடிச்சிருக்கு, போய் பாரு. போய் பார்த்தாங்க, கடைசியில கண்ணும் உயிரும் போயிடுச்சு. தவறான இடத்துல தவறான இணைப்புகள் நீங்கள் சேர்ந்தால் கடைசியில போகிறது நம்முடைய தரிசனம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. பிரியமானவர்களே, தேவன் மீது நீங்கள் அன்பு கூறும் போது சரியான முடிவுகள் எடுப்பீர்கள். I know I'm preaching. Amen. அப்போ இது உணர்ச்சியின் அன்பு அல்ல. It's not a love of emotion. இது உணர்வின் அன்பு அல்ல. It is not a love of feeling. It is a love of the will. சித்தத்தின் அன்பா இருக்கிறது, விருப்பத்தின் அன்பு. நான் விரும்பி அவரை பின்பற்றுகிறேன். என்னை தேவன் கட்டாயப்படுத்தல, அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆண்டவரே, இனி என்னுடைய சுவாசம், என்னுடைய ஜீவன் உமக்காகவே என்று நான் விரும்பி தீர்மானித்தேன். Talk to me somebody. Oh God, Jesus. நாம் அனைவரும் அப்படியாக தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். ஆகவே தான் இன்னும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பிரச்சனைகள் சந்தித்திருக்கிறீர்கள், எத்தனை புயல்கள் ஆனாலும் சபைக்கு வருகிறீர்கள், ஆனாலும் வார்த்தை வாசிக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய உறவு அவர் கொடுக்கிற நன்மைகள் மீது அல்ல, அவரோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவு. My love is not based on what he gives me. My love is based on who he is to me. He is my father. He is my bridegroom. அவர் என் தகப்பன், அவர் என் மணவாளன். என்னை எந்த அளவுக்கு நேசித்தார்னா, உயிருக்கு உயிரா என்னை நேசித்தார். உயிரை பணைய வைத்து நம்மை நேசித்தார். That's real love. A love that will die, be willing to die for you. It is a love of the will. விருப்பத்தின் அன்பு. இரண்டாவது மனதின் அன்பு. மூன்றாவது செயலின் அன்பு. அப்படியானால் இது மிக உயர்ந்த அன்பாய் இருக்கிறது. இந்த அவா என்கின்ற வார்த்தை, எபிரேய மொழி வார்த்தை, இந்த வினைச்சொல்லானது என்ன குறிப்பிடுகிறது? இது மிகவும் உயர்ந்த அன்பாக இருக்கிறது. ஆமென். நீங்கள் வெறும் உணரக்கூடிய அன்பல்ல. ஆனால் கவனிங்க, மிக முக்கியமானது, ஆனால் நான் என்ன உணர்வு உணர்ந்தாலும், எனக்கு என்ன உணர்வு இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த அன்பு எப்படிப்பட்டது? உணர்வை சார்ந்த அன்பு அல்ல, இது உணர்ச்சியை சார்ந்த அன்பு அல்ல, மாறாக இது எப்படிப்பட்ட அன்பு? பிரதிஷ்டையின் அன்பு. லவ் ஆஃப் டெடிகேஷன், நம்பர் 1 பிரதிஷ்டையின் அன்பு. இரண்டாவது அர்ப்பணிப்பின் அன்பு, லவ் ஆஃப் கமிட்மெண்ட். பிரதிஷ்டையின் அன்பு, அர்ப்பணிப்பின் அன்பு. மூன்றாவது, இது சரி, இது உன்னதமான காரியம் என்று இந்த அன்பு சொல்லும்.
இந்த ஆவா அன்பு என்று எதை சொல்கிறது? தேவனுடைய அன்பு சரியானது, தேவனை நேசிப்பது உன்னதமானது என்று சொல்லக்கூடிய அன்புதான் இந்த பிரதர்ஷின் அன்பு, இந்த அர்ப்பணிப்பின் அன்பு. அந்த வார்த்தை தான் கிரேக்க மொழியில் அகாப்பே அல்லது அகாப்பா ஓ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய மொழியில ஆவா, ஏவிஏஹெச், கிரேக்க மொழியில அகாப்பா ஓ, அதே வார்த்தை தான். இப்போ இந்த அகாப்போ என்ற வார்த்தை என்ன அர்த்தம்? எழுதிக் கொள்ளுங்கள். அகாப்போ என்று சொல்லும் போது அறிவுத்திறனின் அன்பு. வேகமா எழுதுங்க. அறிவுத்திறனின் அன்பு, லவ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இரண்டாவது நோக்கத்தின் அன்பு, லவ் ஆஃப் பர்பஸ், லவ் ஆஃப் பர்பஸ். மூன்றாவது விருப்பத்தின் அன்பு அல்லது சித்தத்தின் அன்பு, லவ் ஆஃப் வில். நான்காவது லவ் ஆஃப் சாய்ஸ், தேர்ந்தெடுப்பின் அன்பு, தேர்ந்தெடுப்பின் அன்பு. அடுத்தது தியாக அன்பு அல்லது தியாகத்தின் அன்பு. வேகமாக எழுதிக் கொள்ளுங்கள். தியாகத்தின் அன்பு. கடைசியாக கீழ்ப்படிதலின் அன்பு. அகாப்போ என்று சொல்லும் போது உணர்ச்சியின் அன்பு அல்ல, அது பிலேயோ. சிநேகித அன்புதான் உணர்ச்சியை சார்ந்திருக்கிறது. சிநேகித அன்புதான் உணர்ச்சி சம்பந்தப்பட்டது, பாசத்தை சம்பந்தப்பட்டது. ஆனால் இந்த அகாப்போ அந்த பிலேயோ, நண்பர்கள் மத்தியில, சிநேகிதிகள் மத்தியில் இருக்கிற அன்பை வெளிப்படுத்தவில்லை, குறிப்பிடவில்லை. இது அறிவுத்திறனின் அன்பு, இது நோக்கத்தின் அன்பு, இது விருப்பத்தின் அன்பு, இது தியாகத்தின் அன்பு, இது கீழ்ப்படிதலின் அன்பு. பாருங்க, நாம் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் போது, நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லும் போது, இது பிளைண்ட் லவ் கிடையாது. சில பேர் சொல்றாங்களே ஆங்கிலத்தில் லவ் இஸ் பிளைண்ட்னு. அது தப்பு. லவ் இஸ் நாட் பிளைண்ட். லவ் இஸ் வெரி இன்டெலிஜென்ட். அறிவுத்திறனை பயன்படுத்தி தான் தேவன் நம் மீது அன்பு கூறுகிறார், நம்மை அவர் மீது அன்பு கூற வைக்கிறார். He stirs our intelligence. நான் விரும்பி அவரை நேசிக்கிறேன், நோக்கத்தின் அடிப்படையில் அவரை நேசிக்கிறேன், நான் தேர்ந்தெடுத்து அவரை நேசிக்கிறேன். அவரை நேசிப்பதற்கு நான் என்ன தியாகம் செய்ய வேண்டுமோ அதை செய்கிறேன். நீங்களும் செய்கிறீர்கள். எத்தனையோ காரியங்கள் நீங்க விட்டு கொடுத்திருக்கிறீங்க கர்த்தருக்காக. உங்களை துன்பப்படுத்தினவர்கள் நீங்க வெற்றி வாங்கியிருக்கலாம். மாறாக நீங்க என்ன செய்தீங்க? அவர்களை மன்னித்து, ஆண்டவரே அவர்கள் செய்தது என்னதென்று அவர்களுக்கு தெரியும், அவர்களை மன்னியும் என்று நீங்க சொன்ன அந்த உன்னதமான வார்த்தைகள் எதிலிருந்து வந்தது? உங்களுக்குள் இருக்கிற அந்த அகாப்பே அன்பு, தியாகத்தின் அன்பு. வெற்றி வாங்கியிருக்கலாம். உங்களுக்கும் வார்த்தைகள் தெரியும், உங்களுக்கும் அந்த பாஷைகள்லாம் தெரியும். ஆனா வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வரல. ஏன்னா உள்ளத்துல வேற அன்பு இருக்கிறது. Thank you, Holy Spirit. அப்போ இந்த பிலேயோ, சிநேகித அன்பு எப்படிப்பட்டது? கவர்ச்சியின் அன்பு. பார்த்த உடனே காதல், பார்த்த உடனே பிடிச்சிருக்குது. அந்த செயினை பார்த்த உடனே வாங்கிடணும். அது என்ன வேலை? அம்மா அப்பாவுக்கு காசு இருந்தா எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கி கொடுத்துரு. அப்படிதான் சிம்சனும் வாழ்ந்தான், மரித்தும் போனான். கவர்ச்சியின் அன்பு. இரண்டாவது இது பாசத்தின் அன்பு அல்லது உணர்ச்சியின் அன்பு. பிலேயோ அன்பு உணர்ச்சியின் அன்பு. உணர்ச்சி தான் கிளறப்பட்டிருக்கிறது, உண்மையான தேவ வெளிப்பாடு இல்லை. இவர் தான் எனக்கு வாழ்க்கை துணை, இவர் தான் எனக்கு, இவள் தான் எனக்கு வாழ்க்கை துணைவி, இவங்க தான் என்னுடைய பிசினஸ்ல சேர போகிறவர்கள், இவங்க தான் என்னுடைய ஆவிக்குரிய நண்பர்களாக இருக்க போகிறார்கள், இவர்களோடு தான் நான் அதிகமாய் பழகி என்னுடைய காரியங்களை வெளிப்படுத்த போகிறேன், அவர்களுடைய காரியங்களை அவர் என்னிடத்தில் வெளிப்படுத்துவார்கள். எங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்க போகிறது, ஒரு அக்கௌண்டபிலிட்டி, ஒரு கணக்கெடுதல். எங்கள் மத்தியில எந்த ஒளிவரும் அறிவு இருக்காது. ஏன்? நாங்க தீர்மானித்திருக்கிறோம்.
என்னுடைய குறைபாடுகள் அவர்களிடத்தில் சொல்வேன், அவர்களுடைய குறைபாடுகள் என்னுடைய. ஏனென்றால் இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆனால் தேவன் அதை நடத்தணும். அகாப்போ என்று சொல்லும்போது இப்படிப்பட்ட அன்பு தான், பிலையோ அன்பு என்று ஒரு காலமும் கிடையாது. அப்ப பாருங்க, மிகவும் தூய்மையான, உன்னதமான, மிக உயர்ந்த, மிக விரிவான, எல்லாம் வேகமா எழுதி கொள்ளுங்க, மிக விரிவான, பூரணமான, முழுமையான அன்பு ஒரே உண்மையான தேவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த காரியங்களை சொன்னபடினால் மிகவும் தூய்மையான, உன்னதமான, மிகவும் உயர்ந்த, மிக உயர்ந்த, மிக விரிவான, பரிபூர்ணமான, முழுமையான அன்பு யாருக்கு கொடுக்கப்படுகிறதுங்க? ஒரே உண்மையுள்ள தேவனுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏனென்றால் அவர் என்னை அப்படியாக நேசிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த உலகத்துல, இந்த முழு பிரபஞ்சத்துல ஒரே தேவன் மட்டும்தான் இருக்கிறார். There is no many gods. There is only one living God. ஒரே தேவன் மட்டும்தான் இருக்கிறாருங்க. அவர் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எங்களால் சொல்ல முடியும், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது புறக்கணிக்கலாம். ஆனால் புறக்கணித்தால் விளைவுகள், ஏற்றுக்கொண்டால் விளைவுகள். The consequences both positive and negative. ஏற்றுக்கொண்டால் அதனுடைய பலன்கள் நித்தியமா இருக்கும், புறக்கணித்தால் அதனுடைய விளைவுகள் நித்தியமா இருக்கும். தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், என்னை சரியான தீர்மானம் செய்ய உதவி செய்தார். அவருடைய அன்பு என்னை கவர்ந்து இழுத்ததுனால திரும்ப அந்த உலகத்திற்கு நான் திரும்பி போக முடியல. நண்பர்கள் என்னை விட்டார்கள், கிரிக்கெட் என்னை விட்டது, எல்லாமே கர்த்தருக்காக விட்டேன். ஏனென்றால் எனக்கு முதன்மையா, எனக்கு மேன்மையா, உன்னதமாய் தெரிந்தது அவருடைய அன்பு மட்டுமே தான். எனவே நான் இந்த தேவனுக்கு என் முழு அன்பை கொடுத்து விட்டேன், கொடுத்து கொண்டிருக்கிறேன். சில நேரத்துல அந்த காரியங்களில் தவறுகிறேன், சில நேரத்துல கோபப்படுகிறேன், சில நேரத்துல தப்பு செய்கிறேன். ஆகவேதான் சொன்னேன், இந்த உலகத்துல நாம் அவர் மீது அன்பு கூறும்போது அது பூரணமற்றது. சில நேரத்துல வழுக்கி விடுகிறோம். ஆனால் பூரணமா எப்பொழுது நாம் அவரை நேசிக்க முடியும்? பரலோகத்துக்கு சென்ற பிறகுதான். Glory to God. அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு என்ன இடம் கொடுத்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில தேவன் எந்த பிளேஸ்ல இருக்கிறாருங்க? They who genuinely love God will give him the first place. தேவனை உண்மையாய் அன்பு கூறுகிறவர்கள் அவருக்கு முதன்மையான இடம் மட்டும்தான் கொடுப்பார்கள். ஏனென்றால் வேற எந்த இடமும் அவர் எடுக்க மாட்டார். He will never take second, 10th, 100th place. He is number one. He is always number one. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் என்னுடைய நம்பர் ஒன்னா இருக்கிறார், எப்பொழுதும் இருப்பார். Amen. அவர் என்னுடைய நம்பர் ஒன்னுங்க, எப்பொழுதும் இருப்பார். எத்தனை பேர் அதை சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை வாழ்றீங்க? இன்னும் வாழணும்னா இன்னைக்குல இருந்து வாழுங்க. There is no love like Jesus' love. இயேசுவின் அன்பு போல இந்த உலகத்துல வேற எந்த அன்பு கிடையாதுங்க. Nothing can equal it. Amen. எனவே அவர்கள் ஏற்கனவே அறிந்திருந்ததை அவர் அவர்களுக்கு சொல்கிறார். என்ன? தேவனை அன்பு கூறுவது, அதாவது முழு ஆள் தத்துவத்தோடு அவர் மீது அன்பு கூறுவது முதன்மையான காரியம் என்று இயேசு அவர்களுக்கு சொன்னது அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆமென். ஏன்னா அவர் என்ன சொல்லிக்கிறார்? உங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ இந்த முழு இருதயம், இந்த முழு ஆத்மா, முழு மனது, முழு பலன் எதை குறிக்கிறது? நம்முடைய முழு ஆள் தத்துவத்தை குறிக்கிறது. Our total being. God is calling us not to love us here and there, but to love him with totality. முழுமையாய் நம்முடைய முழு ஆள் தத்துவத்தோடு அவரை
அன்பு கூறும்படியாக சொல்கிறார். அப்போ கவனிக்க வேண்டும், ஏன் இந்த 4 வார்த்தைகள் இந்த மார்க்கு 12:30 சொல்கிறார்? அதுல என்ன இருக்கிறது? இது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகிறது போல் காணப்படுகிறது. ஆனா நான் நம்புகிற காரியம் என்னவென்றால், இந்த வார்த்தைகளை நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் இதுல ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த 4 வார்த்தைகளை பார்ப்போம். முதலாவது வார்த்தை முழு இருதயத்தோடு. முழு இருதயத்தோடு என்று சொல்லும்போது எதை குறிப்பிடுகிறது? இருதயம் என்று எபிரிய புரிந்து கொள்ளுதலில் கவனிங்க, இந்த இருதயம் என்ற வார்த்தை எபிரிய புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் ஒரு நபரினுடைய அடையாளத்தின் மையமாய் இருக்கிறது. இருதயம் என்று சொல்லும்போது ஒரு நபரின், என்னுடைய அடையாளத்தின் மையமாய் இருக்கிறது. அப்போ நீர் என்னை அறிந்து கொள்ள விரும்பினால் நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய மையம் என்ன? நான் இருதயம் கொண்டவன், ஆவியுள்ளவன். ஆவியும் இருதயம் மாற்றி மாற்றி சொல்லப்படுகிறது, ஆனால் ரெண்டும் ஒண்ணுதான். முழு இருதயத்தோடு என்று சொல்லும்போது முழு ஆவியோடு. அதுதான் ஒரு மனுஷனுடைய ஆள் தத்துவத்தின், ஒரு நபருடைய ஆள் தத்துவத்தின் மையமாய் இருக்கிறது. வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். Glory to God. அப்போ கவனிங்க, என்ன சொல்கிறது? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன் எல்லா காவலோடும் என் இருதயத்தை நான் காத்துக்கொள்ளுவேன்? அப்போ பாருங்க, எங்குமே பைபிள்ல சொல்ல உன்னுடைய நகைகளை காத்துக்கொள்ளுங்க. பைபிள் எங்கேயாவது வாசித்திருக்கிறீங்களா? ஆனா லாக்கர்ல வைக்கிறது எதுங்க? தப்பு இல்லைங்க. தயவு செய்து நல்ல லாக்கர்ல வச்சு பத்திரமா பாத்துக்குங்க. நான் அதுக்கு விரோதமானவன் அல்ல, தேவனும் அதுக்கு விரோதமானவன் அல்ல. ஏன்னா இப்போ வாழ்கிற உலகம் தீமையான உலகம். அவன் உங்க கையில தான் வைக்கணும்னு ஆசைப்படுறான், உங்க சொத்து எடுக்கணும்னு ஆசைப்படுற உலகம் இது. ஆனால் எதை அதிகமாய் எல்லா காவலோடு காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் சொல்கிறாருங்க? இருதயத்தை. ஏன்? அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். உங்களுடைய இருதயம்தான் ஜீவனுங்க. ஓ மை. ஜீவ ஊற்று எங்கிருந்து வருகிறதுங்க? இருதயத்திலிருந்து. ஆகவேதான் இயேசுவானவர் இருதயத்தை பத்தி அதிகமாய் பேசினார். நம் மத்தியில் வந்த டாக்டர் ஆண்ட்ரூ அருமையாய் இருதயத்தை பத்தி பேசினார். எத்தனை பேர் அதை மீண்டும் போய் கேட்டீங்கன்னு தெரியல, ஆனால் கேளுங்க. கிறிஸ்தவம் என்று சொல்லும் போது இருதயத்தின் வாழ்க்கை. இட்ஸ் a life that comes from the heart. ஆமென். ஏனென்றால் இருதயத்தோடு செய்கின்ற காரியம் தான் நிலைத்திருக்கும். மனமளவில் நேசிக்கிறவர்கள் கூடி சீக்கிரமா இது மாறிடும். ஏன்னா மரம் மாறிடுச்சுன்னா அந்த அன்பு மாறிடும். ஆனால் இருதயத்திலிருந்து நீ நேசிக்கும் போது அது நிரந்தரமாய் இருக்கும். So when I love somebody, I got to love them from my heart, not from my mind. என்னுடைய மனதிலிருந்து அல்ல, என்னுடைய இருதயத்திலிருந்து நான் யாராவது நேசிக்கும் போது அப்படியாக கிறிஸ்துவின் அன்பை வைத்துக் கொண்டுதான் அவர்களை நேசிக்க முடியும். எப்படி அதை நேசிக்க முடியும்? கிறிஸ்துவின் அன்பு என்னுடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றும் போது. ஆமென். அப்போ கவனிங்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நிறுத்தி நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், இருதயத்திலிருந்து தான் எல்லாமே வருகிறது. உங்களுடைய அனைத்தும் இருதயத்திலிருந்து தான் வருகிறது. நல்ல எண்ணங்களும் கெட்ட எண்ணங்களும். நான் சொல்லுங்க, ஆண்டவராக இயேசுவே சொல்லியிருக்கிறார். நீங்க என் கூட தர்க்கம் பண்ணாதீங்க, அவரே எழுதியிருக்கிறார். அதை போய் புதிய ஏற்பாட்டில் போய் வாசிங்க. சுவிசேஷங்களில் மீண்டும் மீண்டுமா 4 சுவிசேஷத்தில் அதை சொல்லியிருக்கிறார். இருதயத்திலிருந்து தான் எல்லா நன்மையான காரியங்களும் தீமையான எண்ணங்களும் வருகிறது. அப்போ இந்த இருதயத்தை எல்லா காவலோடு, பாருங்க தேவன் பயன்படுத்துகிற வார்த்தை. அப்போ எவ்வளவு ஜாக்கிரதையா இந்த இருதயத்தை நாம் பொக்கிஷமாய் கருதி அதுக்கு லாக்கர் மேல லாக்கர் போட்டு, லாக்கர் மேல லாக்கர் போட்டு, லாக்கர் 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 பண்ணி அதை லாக் பண்ணிடணும். இருக்கிறீங்களா? ஏன்னா இருதயத்தை திருடனானவன்
உங்களை சுற்றி வருகிறான். எப்பொழுது அந்த இருதயத்தை நீங்க பாதுகாக்காமல் விட்டு விடுவீர்கள், அந்த நேரத்துல, அந்த கன்சுமேட்டிவ் நேரத்துல, அந்த க்ஷண பொழுதுல உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய இருதயத்தில் இருக்க அன்பையும் அவன் விளக்க விரும்புகிறான், நீக்க விரும்புகிறான். அப்போ பாருங்க, எபிரெய புரிந்து கொள்ளுதலில் நான் பார்க்கிற இந்த இருதயமானது, கவனிங்க, எண்ணங்களை உண்டாக்குகின்ற, வார்த்தைகளை உண்டாக்குகின்ற, செயல்களை உண்டாக்குகின்ற அறிவுத்திறனாய் இருக்கிறது. இருதயம் என்று சொல்லும்போது எபிரெய புரிந்து கொள்ளுதல், எல்லா எபிரெய மனிதர்கள் புரிந்து கொள்கிற காரியம் என்ன? இருதயம் என்று சொல்லும்போது எண்ணங்களை உண்டாக்குகின்ற, உருவாக்குகின்ற, வார்த்தைகளை உருவாக்குகின்ற, செயல்களை உருவாக்குகின்ற அறிவுத்திறனாய் இருக்கிறது இந்த இருதயம். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கிருந்து பிறக்கிறது? இருதயத்திலிருந்து. உங்களுடைய வார்த்தைகள் எங்கிருந்து பிறக்கிறது? ஒவ்வொரு வார்த்தை இருதயத்திலிருந்து. உங்களுடைய ஒவ்வொரு செயல்கள், அது தீமையானதுன்னு இருந்தாலும் சரி, அல்லது நன்மையா இருந்தாலும் சரி, அது எங்கிருந்து உதிக்கிறது? எங்கிருந்து தோன்றுகிறது? எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது? இருதயத்தில். ஆகவேதான் நீதிமொழிகள் சரியாக சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏன்? இன்னொரு வார்த்தை சொல்கிறது, இன்னொரு வசனம் சொல்கிறது, அதே நீதிமொழிகளில், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். ஒருவன் எப்படி சிந்திக்கிறானோ அவன் அப்படியாக தான் இருப்பான். எனவே நீங்கள் மக்கள் செய்கின்ற செயல்களை பார்த்து அவர்களை எடை போடாதீங்க. அநேக கிறிஸ்தவர்கள் செய்கிற தவறு, அவர் அவ்வளோ கை தட்டினார், ஃப்ரண்ட்ல அந்த லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ரைட் வரைக்கும் அவர் அப்படியே டான்ஸ் ஆடி போவார். அதை பார்த்து நான் திருமணம் செஞ்சுட்டேன். டான்ஸ் பார்த்தா திருமணம் செஞ்சு ஆராதிக்கும் போது அவ்வளோ சத்தமா அல்லேலூயா சொல்வார். அதை வச்சு எடை போட முடியாது. அவர் என்ன சிந்திக்கிறார், அவருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது நமக்கு தெரியாது. எனவே நாம் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் அதை சற்று ஜாக்கிரதையாய், இருதயத்தை நாம் பாதுகாக்கும் போது நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட தவறான முடிவுகள் நாம் எடுக்க மாட்டோம். ஆமென். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, what the eye doesn't see, the heart doesn't feel. கண் காணாதது இதயம் உணராது. பார்க்கும் போதுதான் படபடப்புன்னு ஆகுது, பார்க்காத வரைக்கும் இங்க எந்த படபடமும் ஆகாது. ஆனா பார்த்துட்ட பிறகு வச்சுக்க படபட ஆகும். படபடரோடு நீங்க போனீங்கன்னா லொட ஆயிடும். உஷாரா இருங்க. நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது? தேவனால் ஏவப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் உணர்த்த வேண்டும். இது கர்த்தரால் வந்தது என்று நீங்கள் ஆவியில சொல்லணும். வெறும் அவங்க டான்ஸ் ஆடுறது, அவங்க கை தட்டுறது, அவங்க பிரேஸ் பண்றது, அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் அதை வச்சுட்டு யாரையும் எடை போடாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு இருதய சம்பந்தப்பட்ட காரியமாய் இருக்கிறது. ஆமென். இரண்டாவது வார்த்தை ஆத்துமா. முழு ஆத்மாவோடும் என்று சொல்லும் போது எதை குறிக்கிறது? சிறப்பாக இது எதை குறிப்பிடுகிறதுனா உணர்ச்சி, எமோஷன். ஆத்மா என்று சொல்லும் போது உணர்ச்சி. உதாரணமாக மத்தேயு 26:38, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அப்ப பாருங்க, இயேசுனுடைய உணர்ச்சிகள் உச்சகட்டத்தில் இருந்தது. அவர் சந்திக்க போகிற சிலுவையை அவர் யோசித்த போது, பிதாவை விட்டு அவர் பிரிக்கப்பட போகிறார் என்கின்ற அந்த உணர்ச்சிகள் அவருக்கு தோன்றின பொழுது அவர் இரத்த வேர்வை சிந்தினார். ஏனென்றால் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் வேதனைப்பட்டார். அந்த காரியங்களை யோசித்த உடனே அவரால் அதை தாங்க முடியாமல் வேர்வையை இரத்தமாய் சிந்தினார். It was so painful, emotions.
அப்போ முழு ஆத்மாவோடு நாம் நேசிக்கிறோம் என்றால், என்னுடைய முழு உணர்ச்சிகள், என்னுடைய முழு தீர்மானங்களோடு, என்னுடைய முழு செயல்பாடுகளோடு நான் அவரை அன்பு கூறுகிறேன். மூன்றாவது வார்த்தை முழு மனதோடு. மனம் எதை குறிப்பிடுகிறது? நோக்கம் அல்லது எண்ணம் அல்லது விருப்பத்தை குறிப்பிடுகிறது. நோக்கம், மன்னிக்கவும், மனம் என்று சொல்லும்போது 3 காரியங்களை குறிப்பிடுகிறது. ஒன்று ஒன்று முதலாவது எதை குறிப்பிடுகிறது? நோக்கம். இரண்டாவது, வேகமா எழுதிக் கொள்ளுங்க. நோக்கம், எண்ணம், விருப்பம். அப்போ என்னுடைய எண்ணங்கள் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது? என்னுடைய எண்ணங்களில் தேவன் இருக்கும்போது, என்னுடைய ஒவ்வொரு எண்ணங்கள் அவர் இருக்கும்போது, என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகள் அவர் இருக்கும்போது, என்னுடைய ஒவ்வொரு செயல்கள் அவரை வெளிப்படுத்தும் போது, அவர் மீது நான் உண்மையாகவே அன்பு கூறுகிறேன். ஆமென். அவ்வப்பொழுது அல்ல, என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும், என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்ற வார்த்தைகளாய் இருக்கும்போது, கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற வார்த்தைகளாய் இருக்கும்போது, கிறிஸ்துவை உயர்த்துகின்ற வார்த்தைகளாய் இருக்கும்போது, பிதாவானவரை கனப்படுத்தக்கூடிய, மகிமைப்படுத்தக்கூடிய, துதிக்கக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கும்போது, எண்ணங்களாய் இருக்கும்போது, செயல்களாய் இருக்கும்போது, நான் அவரை முழு மனதோடு அன்பு கூறுகிறேன். ஆகவேதான் உதாரணமாக என்ன சொல்கிறோம்? அதை செய்வதற்கு அவன் மனமாய் இருந்தான். அதை செய்வதற்கு அவனுக்கு மனம் இருந்தது. இதை செய்வதற்கு அவனுக்கு மனம் இருந்தது. He had a mind to do this. அடிக்கடி சொல்கிறோம், he had a mind to do that. ஏன் மைண்ட் என்று சொல்லும்போது எண்ணங்கள், நோக்கங்கள், விருப்பங்கள். கடைசியாக இதை சொல்லி முடிக்கிறேன். முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக. முழு பலத்தோடு என்று சொல்லும்போது சரீர எல்லா ஆற்றல்கள், சரீர எல்லா திறன்கள், உங்களுடைய எல்லா சரீர ஆற்றல்களோடு, திறன்களோடு நீங்கள் அந்த தேவன் மீது அன்பு கூறுகிறீர்கள். உங்களுடைய சரீரத்தின் எல்லா அவயவங்கள் அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவர் மீது அன்பு செலுத்த நாடுகிறது. ஆமென். ஆகவேதான் ஒரு அருமையான பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எங்கிருந்து வருகிறது? முழு ஆற்றலோடு, முழு திறன்களோடு. அப்படியாக நாம் ஆராதிக்கும் போது அந்த ஆராதனை எதன் மூலமாய் வருகிறது? அன்பு. அன்பு எங்க இருக்கிறதோ அங்க ஆராதனை உச்சக்கட்டத்தில் இருக்கும். True worshippers are true lovers. உண்மையாய் தேவனை நேசிக்கிறவர்கள் தான் உண்மையாய் ஆராதிப்பார்கள். யார் பார்க்கறாங்களோ இல்லையோ, மியூசிக் இருக்கிறதோ இல்லையோ, கார்டுல பாடுறாங்களோ இல்லையோ, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க வேற ஸ்ருதியில பாடுவாங்க. ஆனால் அந்த அந்த ஸ்ருதியை கேட்பதற்கு ஒரு காது மட்டும்தான் இந்த உலகத்திலே இருக்கிறது, பிதாவின் காதுகள். நமக்கு முடியாது. ஸ்ருதியில் இல்லாத பாடினா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. எங்களுக்கு ஞாபகம் இருக்குது, குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் ஒரு ஒரு ஸ்கேல்ல பாடுவாங்க. எங்க தாய் ஆரம்பிப்பாங்க, அண்ணனுங்கெல்லாம் ஒரு ஸ்கேல்ல இருப்பாங்க, எல்லாரும் வேற ஸ்ருதியில. நான் மட்டும் மியூசிக்கை தெரிஞ்சு, ஐயோ ஆண்டவரே, உங்களோட வருகை வந்தால் நலமா இருக்குமே. ஆனால் அவங்கள பார்க்கும் போது கண்ணை மூடிட்டு அவங்க வேற உலகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா பாடுறதெல்லாம் வேற டோன்ல. அந்த கீபோர்ட்ல அந்த ஸ்கேலே பார்க்க முடியாது. அது ஃபிளாட் ஆக்மெண்டட் என்னெல்லாம் சொல்ல முடியும், மைனர் ஃபிளாட், ஃபிளாட்டோ ஃபிளாட்டுங்க. ஆனாலும் அன்பு இருந்தபடினா அந்த ஆராதனை பரலோகத்தின் சிங்காசன அறையை, பிதாவினுடைய உள்ளத்தை குளிர செய்தது. He loves it when your worship is born out of your love. உங்களுடைய அன்பு நிமித்தமாக உங்களுடைய ஆராதனை பிறக்கும் போது தேவன் அதில் அதிகமாய் பிரியப்படுகிறார்.
ஆமென். நான் சொன்ன வண்ணமாக இது வெறும் முன்னுரைதான். இதனுடைய ஆழங்கள் வருகின்ற வாரங்களில் நாம் ஆழமாய் செல்வோம். இந்த சபை தேவனை முழுமையாய் தேடுகிற சபையாய் மாறணும். வார்த்தையின் சபையாய் மாறணும். தேவன் மீது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் ஆராதிக்கின்ற, நேசிக்கின்ற, அன்பு கூறுகின்ற சபையாய் மாறணும். மாறுவோமா? அல்லேலூயா. யாவரும் எழுந்து நிற்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அப்பா உம்மண்டை வருகிறோம். உம்முடைய அன்புக்காக நன்றி. உம்முடைய அகாப்போ அன்புக்காக நன்றி அப்பா. உம்முடைய ஆவ அன்புக்காக நன்றி அப்பா. ஓ ஜீசஸ், இது பிரதிஷ்டையின் அன்பு, இது அர்ப்பணிப்பின் அன்பு, இது அறிவித்திறனின் அன்பு, இது நோக்கத்தின் அன்பு, இது விருப்பத்தின் அன்பு, இது தியாகத்தின் அன்பு, இது தேர்ந்தெடுப்பின் அன்பு. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ், இது தியாகத்தின் அன்பையா, இது கீழ்ப்படிதலின் அன்பப்பா. இந்த அன்புக்காக நன்றி, இந்த அன்புக்காக நன்றி. இப்படிப்பட்ட அன்போடு தானப்பா என்னை ஆண்டவரே இந்த நொடி வரைக்கும் நேசிக்கிறீர். பாவத்தில் விழுந்த போது அப்படித்தான் நீங்க நேசிக்கிறீங்கப்பா. என்னை வெறுக்காதவர் நீரப்பா. என்னை மிதிக்காதவர் நீர். மிதித்தவர்களை ஆண்டவரை தூக்கி சுமப்பவர் நீர். அரவணைக்கிறவர் நீர். புறக்கணிக்கப்பட்டவர்களை அரவணைக்கிற தகப்பன் நீர் அல்லவா பா. இந்த அன்பின் ஆண்டவரே, ஆழ்கடலில் ஆண்டவரே மூழ்கி என்னை அர்ப்பணிக்கிறேன். Immerse me in this Lord ocean of love. Surround me with your love. உடைய அன்பின் அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும் புரிந்து கொள்ள என் மனக்கண்களை பிரகாசிக்க செய்யும். இந்த நாளில் அப்பா மீண்டுமாய் உம்மை நேசிக்க உதவி செய்யுங்க. எல்லா கண்கள் மூடப்பட்டு தலைகள் தாழ்த்தப்பட்டு, ஒருவேளை இந்த இடத்துல நீங்க நின்று கொண்டு நான் இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை பாஸ்டர், எத்தனை ஆண்டுகாலமாய் நான் அவரை வெறுத்து வாழ்ந்திருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு நான் சபைக்கு வந்தது எனக்கே தெரியாது ஏன் வந்தேன், ஆனால் இந்த செய்தியை கேட்ட பிறகு அவர் மீது உண்மையாய் அன்பு கூற விரும்புகிறேன். என்னுடைய உள்ளத்துல ஒரு மிகப்பெரிய வாஞ்ச, என் மணவாளனை நான் புதிதான விதத்தில் அன்பு கூற விரும்புகிறேன். இது வரைக்கும் நான் செய்யல, முதல் முறையாய் அவரை அன்பு கூற விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை மட்டும் உயர்த்துங்க. வேற யாரும் கண்களை திறக்காதீங்க, யாரும் பார்க்காதீங்க. இது வரைக்கும் நான் அதை செய்யவில்லை, முதல் முறையாக நான் அதை செய்ய விரும்புகிறேன் என்று உங்களில் யாராவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுகிறவர்கள் இந்த செய்தியை கேட்ட பிறகு அவருடைய அன்புக்கு நான் மறுத்துரு கொடுக்க விரும்புகிறேன். யாராவது இருக்கிறீங்களா? கரத்தை நன்றாக உயர்த்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வேற யாரும் உங்களை பார்க்க போகிறது இல்லை. தெரியும் இது ஒரு விசுவாசிகள் கூட்டம் என்று. ஆனாலும் ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்படாமல் வந்திருந்தால் உங்களுடைய ஆத்மாவை நரகத்துக்கு போக அவருக்கு விருப்பம் இல்லைங்க. நீங்கள் பரலோகத்துக்கு செல்வதற்கு அவர் உங்களுக்காக உங்கள் ஸ்தானத்துல அவர் சென்றார், உங்களை நரகத்திலிருந்து மீட்டெடுக்க. வேற யாராவது இருக்கிறீங்களா? பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில அதிகமாய் தேவனை நேசித்த நாட்கள் உண்டு. ஆனால் எபேசு திருச்சபை இயேசு சொன்ன அதே வார்த்தைகள் எனக்கு பொருத்தமாய் இருக்கிறது. ஏதோ என்னுடைய ஆதி அன்பு, என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் குறைந்து விட்டது. கடமைக்காக சபைக்கு வருகிறேன், கடமைக்காக ஜெபிக்கிறேன், கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறேன், ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை செய்யல. என்னுடைய அன்பு குளிர்ந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் அதை அனல் மூட்டிருக்கிறார். மீண்டுமாய் அவர் மீது அன்பு கூற என்னை நான் மீண்டுமாய் அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் வேகமாய் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. என்னுடைய அன்பு குறைந்து விட்டது, என்னுடைய ஆதி அன்பு நான் இழந்து விட்டேன், மீண்டுமாய் ஒப்புரவாக விரும்புகிறேன், அவர் மீது மீண்டுமாய் என்னுடைய அன்பை நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் கரத்தை உயர்த்துங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. வேறு யாரும் கண்களை
திறக்காதீங்க. இது அவர்களுக்கும் தேவனுக்கும் நடுவில். நான் பார்ப்பதற்கு காரணம் அவர்களுக்கு ஜெபிக்க. வேற யாராவது? God is calling you. God is calling you. You know you left your first love. உங்களுடைய ஆதி அன்பை நீங்க விட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அவர் எங்க இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். ஒருவேளை அவர் முதன்மையான இடம் பிடிக்கவில்லை என்றால் கரத்தை உயர்த்துங்க. You need to come back to God. நீங்கள் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அன்பின் பிதாவே, உயர்த்தப்பட்ட கரங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா, அனைவரும் தொடுமையா கர்த்தாவே, உண்மையோடும் உத்தமத்தோடு கர்த்தாவே, அதை நான் தான் பாஸ்டர் என்று, அப்பா நான் தான் என்று உம்மிடத்தில் சொல்கிறார்கள் ஐயா. இந்த உயர்த்தப்பட்ட கரங்களை நீர் தொடுவீராக. அவர்களுக்குள் ஆவியானவரே, கிறிஸ்துவன் அன்பை, இந்த அகாப்பே அன்பை ஆண்டவரை இடைவிடாமல் தொடர்ச்சியாய் அவர்களுடைய இருதயங்கள் ஊற்றும் அப்பா. ஆவியானவரே, இந்த ஒவ்வொரு உயர்த்தப்பட்ட கரங்களுடைய இருதயங்களில் கர்த்தாவே உம்முடைய அன்பை நீர் ஊற்றுவீராக. உம்முடைய அன்பை நீர் ஊற்றுவீராக. உம்முடைய அன்பை நீர் ஊற்றுவீராக அப்பா. இந்த சபை முழுவதும் ஆன்லைனில் பார்க்கிறவர்கள் உங்களுடைய உள்ளத்தில் எங்க ஆதி அன்பை இழந்திருந்தால் இன்றைக்கு கர்த்தர் புதிதான விதத்தில் அவருடைய அன்பை ஆவியானவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். 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 ஊற்றிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய உள்ளங்களில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். இருதயங்களில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஆன்லைனில் பார்க்கிறவர்களே, உங்களுடைய இருதயங்களும் அவர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் இந்த அன்பை. பெற்றுக்கொள். இந்த நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் இல்லாத விதத்துல, புதிதான விதத்துல ஆவியானவருடைய ஒத்தாசையோடு பிதாவின் மீது, குமாரனின் மீது, ஆவியானவர் மீது அன்பு கூற கற்றுக்கொள்ளுங்கள் அப்பா. தேவைகளோடு வந்திருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வருத்தத்தில் வாழ்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். அடிமைத்தனத்தில் வாழ்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். தோல்வியில் வாழ்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். பண நெருக்கடியில் வாழ்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தாவே, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அந்த அகாப்பெண் அன்பு நிமித்தமாய் அற்புதங்களை செய்தருளும் அப்பா. நாங்கள் உண்மையற்றவர்களாய் இருக்கும் போது நீர் எப்பொழுதுமே உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் ஐயா. When we are faithless, you are always faithful. Thank you. Let us fall in love with you afresh today. புத்தம் புதிய விதத்தில் அப்பா உன் மீது அன்பு கூற உதவி செய்யும். இந்த நாளில் ஆண்டவரே, இங்க இருக்கிறவர்கள், ஆன்லைனில் பார்க்கிறவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையில், எல்லாருடைய சரீரங்கள், எல்லாருடைய மனதில், எல்லாருடைய இருதயத்தில், எல்லாருடைய ஆத்மாவில் அற்புதங்களை செய்தரலாம் அப்பா. எல்லாருடைய பலத்தில், எல்லாருடைய சரீரத்தில் அற்புதங்களை செய்யும். பொருளாதாரத்தில் அற்புதங்களை செய்யும். நிதி உதவி செய்யுங்கப்பா. உறவுகளை ஸ்திரப்படுத்தும். மன்னிக்க முடியாதவர்களை மன்னிக்க உதவி செய்யும். நம்மை வெறுக்கிறவர்களுக்காக ஜெபிக்க உதவி செய்யும். எங்களை நிந்தித்தவர்களுக்கு கர்த்தாவே ஊக்கமாய் பரிந்துரை செய்ய உதவி செய்யும். எங்களை சபிக்கிறவர்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்க, வாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யும். வந்த யாவரும் கர்த்தாவை கேட்ட யாருமே வெறுமையாக போக கூடாதப்பா. அற்புதங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வெடித்து கிளம்புவதாக. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மிக நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னம், ஐக்கியமும், வழிநடத்துதலும் இன்றும் என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கூறி நாம் ஒரு பாடலை தொடர்ந்து பாடி நாம் கடந்து செல்லலாம். எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடுவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணி என்மேல் கிருபையா இருக்க கடுவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என்மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளிட கடுவர் என்பதே. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதத்தில் நிலைத்திருங்கள். அந்த அன்பை செலுத்தி இந்த நாள் முதற்கொண்டு வெறித்தனமாய் கர்த்தரை, பிதாவை, பரிசுத்த ஆவியானவரை அன்பு கூறுவோம். அவரால் ஆட்கொள்ளப்படுவோம். ஆமென்.